திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய நிதிகளை பெற்று நிறைய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க அண்ணா திமுக அரசு பாடுபடும். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு கிராமப்புறத்திலிருந்து நகர வரை நம்முடைய உயர்நிலை பள்ளியில் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நீட்டில் 2017 பெற்றில் 9 வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு இருந்தது. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக இன்றைய தினம் 2818 அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் MBBS படிக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நாங்கள் வரும்போது கூட எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் 12 பேர் 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவர்கள் என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க. அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள், கூலி தொழில், அதே போல நெசவு தொழில், கைத்தறி நெசவு தொழில், இப்படி சாதாரண தொழில் செய்கின்ற ஏழை குடும்பத்தை பிறந்த அந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படித்த காரணத்தினால 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வாகி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.